மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டு வித் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரீமல் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சது. அதாவது இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஒய் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாடல் ப்ராப்ளம் 2 போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை கீழே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னோடய ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க 8778084541 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேவைன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, சரி. இப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் இன்டெக்ரல் x1 to x2 √1 + y dash square dx subject to the conditions, அதாவது பவுண்டரி கண்டிஷன்ஸ் y ஆஃப் x1 ஈக்குவல் டு y1 அண்ட் y ஆஃப் x2 ஈக்குவல் டு y2. சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைனா திடீர்னு இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியுமான்றது தெரியல. அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா I ஆஃப் y ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b கேபிட்டல் F ஆஃப் x, y dash into dx with the boundary conditions y of a equal to y1, y of b equal to y2. ஓகே, இதாங்க ஃபங்க்ஷனோட ப்ராப்பர் டெஃபினிஷன். இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் நான் I ஆஃப் y ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கிவன் ஃபங்க்ஷனல் இன்டெக்ரல் x1 to x2 √1 + y dash square into dx, right, with the boundary conditions y of x1 equal to y1. அவங்க கொடுத்தது கொஷினில் இருக்குது, அதுதான் y of x2 equal to y2, ரைட். சரி, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இது பொது வடிவம், இது கொடுத்தது. இப்போ கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் F நான் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ இங்கு கேபிட்டல் F ஆஃப் x, y dash equal to √1 + y dash square, ரைட். இதையே கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதிக்கிறேன். 1 + y dash square whole power 1/2 இப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அவ்வளோதான். இதுதான் கேபிட்டல் F ஆஃப் x, y dash. ஓகே, இங்கே எக்ஸ்ன்றது இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள், y டேஷ்ன்றது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிபெண்ட் வேரியபிள். ஓகே, சரி. இதிலிருந்து ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனல் இது. இதிலிருந்து இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கூடவே இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒய் எக்ஸாக அது இருக்கணும். சரிங்களா? சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆக போகிறது ஆய்லர் ஈக்குவேஷன். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் 3 இருக்குது, அதை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு யூஸ் ஆக போகிறது இதுதான். பாருங்களேன், ∂f/∂y மைனஸ் d/dx ஆஃப் ∂f/∂y dash equal to 0, right? ∂f/∂y minus d/dx of ∂f/∂y dash equal to 0. இப்போ ∂f/∂y வேணும், அதாவது இந்த f டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். இங்கே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனுக்கும் டிஃபரன்ஷியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ODE நல்லா தெரிஞ்சிருக்கணும், PDE நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த சாப்டர் அப்போ தான் நல்லா சூப்பராக கொண்டு போக முடியும். பாருங்களேன், f வந்து இது. அப்போ ∂f/∂y என்ன வரும்? இதுக்கு என்ன அர்த்தங்க? fன்ற இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே முக்கியமாக. இங்கே பாருங்களேன், இதில் ஒய்யே இல்லை. ஒய்யை தவிர்த்து மற்ற எல்லா டேர்மும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அதான பார்ஷியல் டெரிவேட்டிவோடைய பியூட்டியே. அப்போ இது ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது ∂f/∂y டேஷ் வேணும். இதுவும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான், நல்லா கவனிக்கணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் நடக்குதுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் உள்ளே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். ஒரு பொதுவான ஃபார்மில் சொல்கிற பாருங்க, d of x power n equal to n into x power n minus 1. இதான ஃபார்முலா. இப்போ இங்கே உள்ளே இருக்குது பாருங்கள், இதை நான் எக்ஸாக நினச்சிக்கிறேன். அப்போது இது படி பண்ண என்னாகும்? n வந்து 1/2. அப்போது இந்த எஃப்ஐ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டேஷ் பண்ணும்போது ஒய் டேஷ் டேர்ம் உள்ளே இருக்குது, நம்ம பண்ணி தான் ஆகும் டிஃபரன்ஷியேஷன். இதை ஃபுல்லாக மனசில் எக்ஸாக நினச்சிக்கிட்டு பவர் n வந்து 1/2. அப்போது n into x power
n minus 1, இந்த 1/2 minus 1, n into x power n minus 1. ஆனால் இன்ட்டு போட்டு உள்ள y டேஷ் இருந்தால் விட்டுட்டுக்கலாம், பட் y டேஷ் ஸ்கொயர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் இன்ட்டு போட்டு இந்த y டேஷ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y டேஷ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y டேஷ். ஓகே, மீண்டும் இந்த y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் y டேஷை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் y டேஷே நம்ம y டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னாகும், 1 ஆகிடும். மீண்டும் இந்த y டேஷை பண்ணணும். சரிங்களா, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, இப்போ அந்த 2 நம்ம கட் பண்ணிடலாம். y டேஷ் மட்டும் இருக்குது. அடுத்தது இதை நம்ம இந்த பவர் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 + y டேஷ் ஸ்கொயர். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் மொத்தமும் தப்பாகிடும், மறந்துடக்கூடாது அதை. நீங்கள் இங்கே வந்து 1/2 - 1 வந்து -1/2 இன்ட்டு y டேஷ். 1 × y டேஷ் y டேஷ். இப்போ இது கீழே டினாமினேட்டர் கூட கொண்டு வந்துடலாம். அப்போ y டேஷ் டிவைடட் பை இந்த நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் ஆகிடும். அந்த 1/2க்கு ரூட் கூட போட்டுக்கலாம். ஓகே, இல்லை சார் நான் அப்படியே 1/2னே வச்சுக்கிறேன்னாலும் ஓகே. 1 + y டேஷ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ரைட், ரூட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. y டேஷ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர். இதுதான் ∂f/∂y டேஷ். இப்போ ∂f/∂y டேஷு, ∂f/∂y இதெல்லாம் ஏன் சார் கண்டுபிடிச்சிங்க? இந்த ஆய்லர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒய்யை பிடிச்சிட முடியும், அந்த எக்ஸ்ட்ரீமில் பிடிச்சிட முடியும். பாருங்களேன், ஆய்லர் ஈக்குவேஷன் மீண்டும் எழுதுகிறேன் பாருங்கள். ∂f/∂y minus d/dx of ∂f/∂y dash equal to 0. ரைட், இது வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ 0 minus d/dx of இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோ பாருங்கள், இவ்வளோ நேரம் தான் போட்டோம். y dash by root of பாருங்கள், y dash by root of 1 + y dash square equal to 0. ஓகே, இந்த 0 விட்டுடலாம். அப்போ மைனஸ் d/dx of y dash divided by 1 + y dash square, டினாமினேட்டரில் ரூட் இருக்குது, ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மைனஸ் கட் ஆகிடும். இப்போ d/dx of y dash divided by root of 1 + y dash square ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன் ரிமூவ் பண்ணணும், அதுதான் வேலையே. y ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஒன்று. அப்போ டிஃபரன்ஷியேஷனை ரிமூவ் பண்ணுறது இன்டெகிரேஷன் தானே. அப்போ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், இது கட் ஆகிடும். இப்போ y dash டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + y dash ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் c வரும். ரைட், ஆன் இன்டெகிரேட்டிங் we get this. இந்த பக்கம் இந்த d/dx கட் ஆகிடும், இந்த பக்கம் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் 0வாக கூட ட்ரீட் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த பக்கம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், y dash equal to c into root of 1 + y dash square. ரைட், இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ y dash ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ரைட், அப்போ c ஸ்கொயர் இன்ட்டு 1 + y dash ஸ்கொயர். ரூட் கட் ஆகிடுது, இங்கே சிக்கு ஸ்கொயர் வந்தது. இந்த c ஸ்கொயரும் ஒரு c தானே, கான்ஸ்டன்ட் தானே. இப்போ y dash ஸ்கொயர் இன்ட்டு c 1 + y dash ஸ்கொயர், இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ cனே நான் போட்டுக்கலாம். அப்புறம் y dash ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணதுனால இந்த பக்கம் ஸ்கொயர் வந்தது. ஓகே, இந்த ஸ்கொயரை நான் ரிமூவ் பண்ணி ஒரு கான்ஸ்டண்ட்டாக வேறு ஒரு கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கிறேன். இப்போ இந்த சி உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். c 1 × c + c × y dash ஸ்கொயர். ரைட், இந்த c மட்டும் இங்கே விட்டுடலாம், இந்த டேர்ம் இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது y dash ஸ்கொயர் மைனஸ் c y dash ஸ்கொயர் ஈக்குவல் டு c. என்னென்னலாம் பண்ணிட்டு வரோம் பாருங்கள், இந்த ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போது y dash ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிடலாமா. y dash ஸ்கொயர் இன்ட்டு 1 - c ஈக்குவல் டு c. இங்கே 1 ஆகிடும், இங்கே -c இருக்குது. இப்போது இந்த இன்ட்டில் இருக்கிற 1 - c இந்த பக்கம் எடுத்துடும், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கமாக. y dash ஸ்கொயர் ஈக்குவல் டு c/1 - c. ரைட்டா, அப்போது y dash ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுவும் ஒரு c தான், நோ டவுட் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது வேறு ஒரு கான்ஸ்டன்ட் c. ஓகே, இப்போது ஸ்கொயரை நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ y dash ஈக்குவல் டு √c, இதுவும் ஒரு c தான். ஓகே, அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த y டேர்மை கொண்டு வர்ற நான் என்னென்னலாம் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். அப்போது
ஒய் டேஷ் ஈக்குவல் டு ரூட் சி இருக்குல்ல, ரூட் சியும் ஒரு சி தான், C1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம மீண்டும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் இது ஒய் ஆகிடும். இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணால் இங்கே C1x வந்துடும். ப்ளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும் C2. ஓகே, இது புரியுதுங்களா? இங்கே பாருங்களேன், இன்டகிரல் ஒய் டேஷ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் C1 dx. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் செய்யலை. இங்கே என்ன ஆகும், ஒய் டேஷ் கட் ஆகிடும், ஒய் ஆகிடும். இங்கே வந்து C1 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்னொரு சி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி சேர்ப்பேன்ல, அது C2ன்னு போட்டுறேன். ரெண்டு வரதுனால இங்கே நம்பர் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அட் ஏ டைம் ரெண்டு கான்ஸ்டன்ட் வருது, அதனால் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஒய் ஆஃப் எக்ஸு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, C1x ப்ளஸ் C2, ரைட். ஆனால் நமக்கு கொடுத்துருக்குற அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் பாருங்கள், ஒய் ஆஃப் x1 ஈக்குவல் டு y1 தான். இது 1ன்னு வேணால் வச்சுக்கலாம். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒய் ஆஃப் x1 வந்து y1ன்றதுனால இப்போ y1 ஈக்குவல் டு ஃப்ரம் 1 இருந்து இது வந்து கிவன் பவுண்டரி கண்டிஷன். ஓகே, அப்போது ஒய் ஆஃப் x1 வந்து y1 சொன்னதுனால நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் பாருங்கள், இங்கே x1 கொடுக்குறேன். அப்போ இங்கே x1 வருமா, இந்த ஒய் ஆஃப் x1 தான் y1 போட்டேன். அப்போ C1 இந்த இடம் x1 வரும் ப்ளஸ் C2. ஒன்றும் இல்லை, இந்த கண்டிஷன் இதில் போடுறேன், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி வந்து நிற்கும். இது வந்து 2ன்னு வேணால் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஒய் ஆஃப் x2 ஈக்குவல் டு y2. சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் அங்கே கொடுக்கும்போது என்ன வரும், y2 ஈக்குவல் டு y2. இப்போ ஒய் ஆஃப் x2ன்னு கொடுப்போம். இந்த ஒய் ஆஃப் x2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு y2 இங்கே போட்டுடலாம். இங்கே வந்து x2 வந்துடும். இப்போ C1 x2 ப்ளஸ் C2. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன் கொடுத்தா இப்படி வந்து நிற்குது, இந்த பவுண்டரி கண்டிஷன் கொடுத்தா இப்படி வந்து நிற்குது. இதிலேருந்து C1 C2 சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஷார்ப்பாக ஒய் ஆஃப் எக்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீமல் கிடச்சிரும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான எக்ஸ்ட்ரீமலாக தான் அது இருக்கும். ஏன் சொல்லுங்கள், இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நான் C1 C2 எடுக்கிறேன். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பவுண்டரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த எக்ஸ்ட்ரீமல். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ C1 முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா C2 பாருங்கள் சேமாக இருக்குது, மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடுது, கட் ஆகிடும். அப்போது 2 - 3 பண்ணுறேன், பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 கிடைக்குது. பாருங்கள், 2லேருந்து 3 மைனஸ் பண்ண, அப்போ y1 மைனஸ் y2 ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஈக்குவல் டு இது கட் ஆகிடும். அப்போ C1x1 மைனஸ் C1x2. இப்போ இதுலேருந்து இது கழிக்கும்போது இது கட் ஆகிடும், இது மட்டும் இருக்கும். C1 காமன் பண்ணிடுறேன். அப்போ y1 மைனஸ் y2 ஈக்குவல் டு C1 எடுத்துட்டா வெளியே, மிச்சம் x1 மைனஸ் x2. ஓகே, இப்போ C1 கிடச்சிரும், y1 மைனஸ் y2, இது இன்ட்டில் இருக்குது, டிவைடாக கொண்டு வந்துடுங்க, x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு C1. இப்போ C1 கிடச்சிருச்சு, C2 நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். எதையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எதை எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாமா. ஃப்ரம் 2 என்ன ஆகும், 2 இது பாருங்கள், இதில் போடுங்க, y1 அப்படி இருக்கட்டும் ஈக்குவல் டு C1 தெரியும் இதோ. அப்போ y1 மைனஸ் y2 பை x1 மைனஸ் x2 இதோ இந்த இடத்துல போடுறேன், C1 இன்ட்டு x1 ப்ளஸ் C2, ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் எப்படி இருந்தாலும் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம், C2 கிடச்சிரும். அப்போ y1 மைனஸ் y2 பை x1 மைனஸ் x2 இன்ட்டு x1 ஈக்குவல் டு C2, ரைட். இதுதான் C2. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை இப்படியாகவும் விட்டுடலாம். ஸோ C2 எனக்கு கிடச்சிருச்சு, ரைட். இப்போ இந்த C1 C2 கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 1ல். அப்போ என்ன ஆகும், ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு இது கிடச்சது C1x ப்ளஸ் C2 இதுதான் கிடச்சது. இல்லை C1 C2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு C1 வேல்யூ இதோ பாருங்கள், ஸோ y1 மைனஸ் y2 divided by x1 minus x2 into x plus C2 இதை கண்டுபிடிச்சுக்கோங்க.
இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படியே நிறுத்திக்கலாம், உங்கள் விருப்பம் தான். y மைனஸ் y1 மைனஸ் y1 மைனஸ் y2 பை x1 மைனஸ் x2 இன்ட்டு x1. இது C2, இது C1, இந்த x அப்படியே இருக்குது. ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட் C2, இது C1, இந்த x அங்கே இருக்குது. இங்கே வந்து C2ல் அந்த C2வே பாருங்கள் x1 டேர்ம் வருது, சரிங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அதாவது C1 கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ C1 எப்படி கண்டுபிடிச்சோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி C1 கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச C1 வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி C2வை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் அதுக்காக 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த C1 இதோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து C2 வேணுன்றதுனால இந்த டேர்ம் அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த C2 டேர்மு x1 ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள் C2 டேர்மில். அப்போது அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இதுதாங்க தேவையான எக்ஸ்ட்ரீமல். இது கண்டிப்பாக பவுண்டரி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் அந்த C1 C2வை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இதிலிருந்து கூட இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணி அந்த டேர்ம்ஸை சின்னதாக மாற்ற முடியும், இல்லை டேரெக்டாக அப்படியே நிறுத்திட்டும் வரலாம். அங்கே 4 ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வரணும். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு மாதிரி தெரியும், பட் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. டக்குன்னு போட்டுருவீங்க குட்டி குட்டியாக. இப்போது நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாவம் நிறைய பேர் வந்து சப்ஜெக்ட் தெரியாதவங்களாம் இதில் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நல்லா ப்ரீஃபாக நடத்தியிருப்பேன். பட் இதே மாதிரி நான் எக்ஸாம் ஹாலில் போட்டுட்ருக்க முடியுமா? டக்குன்னு சும்மா சைடில் சின்ன நோட்டேஷனாக மைண்டில் சில கால்குலேஷன் பண்ணிக்கணும், பட்டு எது தேவையில்லையோ அதெல்லாம் எழுதாமல் வேலையை சீக்கிரமும் முடிக்க முடியும் இல்லையா? ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.